15 நிமிடம்தான் டைம், சொல்வதை கேட்காவிட்டால் கொன்று விடுவோம். வெனிசுலா அதிபரை மிரட்டிய ட்ரம்ப். வெனிசுலா நாட்டில் அமெரிக்க படைகள் இறங்கிய போது தங்களுக்கு 15 நிமிடங்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டதாக வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு இணங்காவிட்டால் தங்களை சுட்டு கொண்டு விடுவதாக அமெரிக்க படைகள் மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெனிசுலா நாட்டில் கடந்த மாதம் அமெரிக்க படைகள் அதிரடியாக இறங்கியது. அந்நாட்டின் அதிபர் மதுரோவையும் கைது செய்தது. இதற்கிடையே மதுரோவை அமெரிக்க படைகள் கைது செய்த போது என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்களை வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் பகிர்ந்துள்ளார். நிக்கோலஸ் மதுரோ பிடிபட்ட போது அமெரிக்க படைகள் வெனிசுலா கேபினெட்டை மிரட்டியுள்ளது. அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு இணங்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் கொல்லப்படுவீர்கள் என சொல்லியுள்ளார். இதுகுறித்து 15 நிமிடங்களுக்குள் முடிவெடுக்க காலக்கெடு விதித்ததாக அவர் பகீர் தகவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும், எங்கள் அதிபரை கடத்திய உடனேயே இந்த அச்சுறுத்தல்கள் தொடங்கின. உள்துறை அமைச்சர் டியோஸ்டாடோ கப்பெல்லோ, எனது சகோதரரும் நாடாளுமன்ற தலைவருமான ஜார்ஜ் ரோட்ரிகஸ் ஆகியோருடன் என்னையும் தொடர்பு கொண்டனர். அவர்கள் டிமாண்டை வைத்து அதில் முடிவெடுக்க 15 நிமிடங்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டது. இல்லை என்றால் எங்களை கொன்றுவிடுவதாக மிரட்டினார்கள் என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு 7 நாட்களுக்கு பின் வெனிசுலாவில் நடந்த 2 மணி நேர கூட்டம் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. அதில்தான் அவர் இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார். அரசியல் அதிகாரத்தை பாதுகாப்பதே தனது முன்னுரிமையாக இருந்ததாகவும் ரோட்ரிகஸ் அதில் கூறியிருக்கிறார். மேலும் இப்படி ஒரு சூழலில் அதிபராக பொறுப்பேற்பது மனதுக்கு வேதனை தருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மதுரோவும் அவரது மனைவி சிலியா ஃப்ளோரஸ் ஆகியோரும் படுகொலை செய்யப்பட்டதாகவே அமெரிக்க படைகள் தன்னிடம் கூறியதாக அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், எங்களையும் கூட கொன்றுவிடுங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் சொன்னோம். வெனிசுலாவில் அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்பதே எங்கள் குறிக்கோள். அமெரிக்காவிடம் இருந்து வந்த தொடர் மிரட்டல் காரணமாகவே வேறு வழி இல்லாமல் எங்கள் முடிவை மாற்றிக்கொண்டோம் என்றார். முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது கோரிக்கைகளுக்கு இணங்கியதற்காக ரோட்ரிகஸை பாராட்டினார். ஆனால் தொடர் மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் பயந்தே அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு இணங்கியதாக ரோட்ரிகஸ் விளக்கமளித்தார். ரோட்ரிகஸ் இப்படி கூறினாலும் கூட அது உண்மையாக இருக்க வாய்ப்பு குறைவு என்கிறார் அரசியல் ஆய்வாளர் மார்கரெட்டா லோபஸ் மாயா. இது தொடர்பாக அவர் தி கார்டியன் இதழிடம் கூறுகையில், வெனிசுலா மக்களின் ஆதரவை பெற ரோட்ரிகஸ் இதுபோல கூறியிருக்கலாம். ஆனால் உண்மையில் உள்நாட்டில் முக்கிய ஆதரவு இல்லாமல் மதுரோவை நீக்குவது சாத்தியமில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மதுரோ பிடிபட்டதிலிருந்து ரோட்ரிகஸ் தலைமையிலான வெனிசுலா அரசு அமெரிக்காவுக்கு எதிராக பேசினாலும் ட்ரம்பின் அனைத்து கோரிக்கைகளுக்கும் இணங்கியே செயல்பட்டது. மதுரோவுக்கு பிறகு துணை அதிபர் ரோட்ரிகஸ் அதிபரானார். வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை அமெரிக்கா பயன்படுத்தவும் ரோட்ரிகஸ் அரசு அனுமதி அளித்திருந்தது. அதன் பிறகு ட்ரம்ப் கூட ரோட்ரிகஸை பாராட்டினார். அவரது தலைமையை மிக வலிமையானது என்றும், வெனிசுலாவின் கச்சா எண்ணெயில் ஒரு பங்கை அமெரிக்கா பெறுவதால் வெனிசுலா இன்னும் பணக்கார நாடாக மாறும் என்றும் ட்ரம்ப் வெளிப்படையாக கூறியது குறிப்பிடத்தக்கது.